என் நீதியின் வழக்கெடுத்து உன்னை தாங்குவேன், நீ திகையாதே பார்க்கிறோம் பாருங்க, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். நம்மள வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ கோட்டை போன்ற ஒரு மதில் சுவர் நின்று கொண்டிருக்கிறது. அவங்க கடந்து போனோம், ஆனால் அந்த எரிகோ கோட்டை ஒரு தடை சுவராக இருக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? 7 நாள் அந்த எரிகோ கோட்டையை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை துதித்து கொண்டே சுற்றி வந்தாங்களாம். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, இப்படியாக 7 நாளும் சுற்றி கொண்டே வந்தாங்க. 7வது நாள் அவங்களுக்கு தேவ பலன் வந்து 7 முறை, எப்படி 7வது நாள் எப்படி சுத்தினாங்க? 7 முறை சுத்தினாங்க பாருங்களேன். ஆண்டுடைய வல்லம் இறங்கி அவங்க அந்த எரிகோ கோட்டை மதில் சுவரானது, நீங்க அந்த கோட்டை எரிகோ இந்த நிறைய கோட்டைக்கெல்லாம் போயிருப்பீங்க, அரண்மனைக்கெல்லாம். அந்த கோட்டை மதில் சுவருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதுக்குள்ள தண்ணி இருக்கும். யுத்தங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை எரிக்க வைப்பதற்காக எதிரிகள் உள்ளே வரக்கூடாத அளவுக்கு அந்த காலத்தில் முதலைகள்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாங்கன்னா அது தார் ஊற்றி பற்ற வைப்பாங்க, எதிரிகள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பெரிய கேட்லாம் இருக்கும், அந்த டோர்லாம் அப்படியே மூடி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் போகக்கூடாத அளவுக்கு அது தடையாக இருந்தது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து துதித்தாங்க. அந்த எதிர்க அந்த மதில் சுவரானது, கோட்டையானது, இந்த கால்வாய் இருக்குல்லையா, அந்த பள்ளம், அது அப்படியே மூடி போட்டது. ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள மக்கள் அது மேலே ஏறி போனாங்களாம். அல்லேலூயா. அந்த கோட்டை கூட நமக்கு எது தடையா இருந்துச்சோ, இது நம்ம பெரிய ஒரு தடையா இருக்கேன்னு சொன்னா, அந்த தடையவே கர்த்தர் வழியாக மாற்றி உங்களுக்கு பாதையை உண்டு பண்ணுவாராம். அல்லேலூயா. நீங்க எது தடையா நினைக்கிறீங்களோ, அல்லேலூயா, தடையே கர்த்தர் என்ன செய்வாரு? அல்லேலூயா, உங்களுக்கு ஆதரவாக மாற்றுவாராம். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்லுங்க, எனக்கு எதிராக இருக்கக்கூடிய தடையை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. ஆமென். உங்க வாயில எப்போது என்ன வரணும்? ஸ்தோத்திரம் வரணும், ஆத்திரம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் வரணும். அல்லேலூயா. 7 நாள் போயிட்டு நல்லா துதிங்க. ஒரு தடையா இருக்கா, 7 நாள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் அற்புதம் 7வது நாள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆதரவாக நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படி நடக்கலன்னா உங்க துதியில ஒரு சந்தேகம், உங்க விசுவாசத்துல ஒரு சந்தேகம். கர்த்தர் செய்வார், கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி, அல்லேலூயா, நாம செய்யும்போது எதிரான காரியங்கள் நமக்கு ஆதரவாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அந்த என்ன தடையா இருக்கோ அந்த தடைகள் மேலே ஏறி நடக்க செய்வாராம். அல்லேலூயா. ஆமென். ஆகவே பார்க்கிறோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஆண்டு சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது நாம் பார்க்கிற காரணமா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அந்த விசுவாசத்தோட நம்ம அறிக்கை செய்வோம். அல்லேலூயா. ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. விசுவாசத்தோட பாடுங்க. அல்லேலூயா. ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஆமென். வாதை உந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம்,
ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. கீழே நினைக்கிறேன் வேண்டாம். கீழே பேண்ட் இருக்குல்ல, ட்ரம் அது ஸ்டிக் வேணும். எங்க கீழே பாருங்க, இருக்கா? கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உண்டு கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உண்டு கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அம்மேன். வாதை உண்டு கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அழைத்தவரோ உண்மையுள்ளவே பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவே பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உண்டு கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அமேன். வாதை உண்டு கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவே முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை உண்டு கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஓ வாதை உண்டு கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகோ. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகோ. சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கின்றார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கின்றார். வாதை உண்டு கூடாரத்தை அணுகாது மகனே,
பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஓ வாதை உண்டு கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆமென். ராகபால தகபலதனா. ஓ தேவ மகிமை. ஓ வாதை அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உண்டு கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆமென். வாதை உண்டு கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. la 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 la. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறதுங்க. தாயின் கருவில் இருந்து நம்ம வெளியே வந்து முதற்கொண்டு அல்லேலூயா கர்த்தர் நம்ம பாதுகாத்த விதம் நம்ம என்னைக்கோ அழிந்திருக்க வேண்டியது. ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வச்சிருக்கிறார் அல்லவா? ஆமென். அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். அல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி பாடுவே. தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீ. பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீ. பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. சிறந்த
கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து பாடுவோமா? இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து தேவனை ஆராதிக்க போறோம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரம் உங்கள் மேல இறங்க போகிறது. ஆவியால் நிரப்ப போகிறார். கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏமே ஷகபலதரலவா. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே. கர்த்தருடைய மகிமை இப்போது இறங்கட்டும் ஆண்டவரே. ஊற்றுவீராக ஆண்டவரே. மகிமை ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம். எரிகோ கோட்டை எப்படி விழுந்ததோ இன்றைக்கு நீங்க துதிக்க 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 ஆண்டவர் நன்றியோடு துதிக்க. உங்களுக்கு முன்பாக எதிராக நிற்கக்கூடிய எப்பேற்பட்ட சத்துருடைய கோட்டைகள் இருந்தாலும் இப்போதே அது தகர்ந்து விழத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராகபாதகபாலா. கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராய் இருக்கக்கூடிய அந்த எரிகோ கோட்டையை கர்த்தர் உடைக்கிறார், உடைக்கிறார். இயேசு நாமத்தினாலே துதிங்க துதிங்க. ஓ ராகபாலகடடலபா. ஓ ராகபாலகபலகடடலபா. ஆண்டவரே மக்கு நன்றி. அப்பா மக்கு நன்றி. தகப்பனே ஷகபலகலோ. செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். ஆமென். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி
அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றுவீராக ஆண்டவரே. ஓ பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் அந்த பலிபீடத்தை இறங்குகிறார். கர்த்தர் பலிபீடத்தை இறங்குகிறார். கர்த்தர் அக்கினியாக இறங்குகிறார். உன் வியாதி உன்னை விட்டு நீங்குகிறது. பலிபீடத்தில் அக்கினி, பலிபீடத்தில் அக்கினி. ஹalleluya. கர்த்தர் அக்கினி. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தர் உன் அருகிலே வந்திருக்கிறார். கர்த்தருடைய நிரப்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே உன் பாத்திரம் இப்போது நிரம்பி வழிகிறது. ஷபபபபபப. ஓ ரக்கபதரடலா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. அக்கினியாக, அக்கினியாக, அக்கினியாக உங்க அபிஷேகத்தின் வல்லமை இந்த இடம் முழுவதும் நீ நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. கர்த்தர் நிரப்புகிறார். ஓ ரபபபபபப. ஓ ரக்கடக்கபலக்கடலோ. மகிமை, மகிமை, மகிமை. கர்த்தருடைய மகிமை. நன்மை செய்திரே. ஓ ஷபபப ரகடலா ரகலுலா சரணனா ஷபலயா ரகடலோ ரிபலயா சரணனா ஷபலனா ரகடலோ. அந்நிய பாஷையில பாடுங்க, அந்நிய பாஷையை பேசுங்க, வாயை விரிவாய்த்தோட நான் நிரப்புவேன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. ஹalleluya. ஏசப்பா கேளுங்க, ஆண்டவரே நான் நிரப்பப்படணும். எனக்குள்ள இருக்க அசுத்த கட்டி, பாவ கட்டி, சாப கட்ட உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காலே போகும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்போது மந்திர கட்டு, சூரிய கட்டு, பிசாசு கட்டுகளை கர்த்தர் உடைத்திருக்கிறார். வியாதி கட்ட உடைக்கிறார். பாவ கட்ட உடைக்கிறார். ஹalleluya. ஷபகபலந்தரா ரகடத கபலந்தரலபோ. ஆவியானவரே ஹalleluya, ஹalleluya. ரகபலந்தரலலா ரிகபலந்தரலபா. கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவா. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். ஹalleluya. ஒரு புதிய பலன் மேல் வந்து நிலடுகிறது. கர்த்தருடைய பலப்படுத்துகிறார், கர்த்தருடைய பலப்படுத்துகிறார். செய்த நன்மையா தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் சொன்ன தேவன் இப்போது கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபகபலந்தரலோ ரகபலந்தரலபா. ஹalleluya. அப்போது விடியற் கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துரித்து உன் நீதி உனக்கு முன்னாலே சொல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரகடதகபா ரகபலந்தரலபோ ரகலதகபலா ரிகடதந்தரலபோ ரகபலந்தரலபா. ஓ ஷபபபபபபபபபப. ஓ ரகடதகபலந்தரலபா. அவர் அக்கிரமமெல்லாம் மன்னித்து உன் நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி தகப்பனே. ஓ கிரபலந்தரலபோ ரகபலந்தரலபோ சந்தரலபோ தகப்பனே. ஓ ரகடதகபலதரலலா. ஆவியானவரே நன்றி, 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 நன்றி. விடாக்கரி ஸ்தோத்திரம். ரபபபபப ரகடதகபலதகபலதரலபோ ஷகபலதரலபோ சபபபப. ஹalleluya. தகப்பனே நன்மை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. கொடாக்கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya. இருக்கிற இடத்துல இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் யாருக்காச்சும் இருக்குமானால் உங்களை கரங்களை உயர்த்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வாரம் திருமண நாள், பிறந்த நாள் யாருக்காச்சும் இருக்குமானால். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பிறந்த குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பிறக்க போகிற குழந்தைகளுக்காக, சுகப்பிரசவத்திற்காக
நம்ம ஜெபிக்க போகிறோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த நாட்டில் கூட பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே ஆண்டவரே நீங்கள் அறிந்திருக்கிறீங்களப்பா, தெரிந்து கொண்டு இருக்கீங்களாப்பா, வேறு பிரித்தீங்களாப்பா, பரிசுத்தமாக்குனீங்களாப்பா, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு சொன்னீங்களாப்பா. ஆண்டவரே, தாயின் கருவிலே தோன்றும் முன்னே அறிந்தேன், முன்குறித்தேன், வேறு பிரித்தேன், பரிசுத்தமாக்கினேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு சொன்னீங்களாப்பா. ஆண்டவரே, எரேமியா 1:5 ஸ்தோத்திரம். பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவர் தீர்க்கதரிசியாக கர்த்தருடைய ஊழிய பணியை செய்யும்படியாக என் தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இனி பிரசவிக்க போகிற ஒவ்வொரு தாய்மாருக்கும் சுகப்பிரசவத்தை கட்டளையிடுங்கப்பா, பலப்படுத்துவீராக, சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். நன்றி, கொடாக்கொடி நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. அதே போல ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. வியாதிப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு அல்லேலூயா சகோதரி சாராக்காக ஜெபிக்கணும். அவங்க அந்த பிபி நார்மலாகிட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க இல்லையா? அமேன். நம்ம கடந்த வாரம் ஜெபம் பண்ணோம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அவங்க பிபியை நார்மலாக்கி அமேன் அவங்க வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ தாயும் செய்யும் கத்தர் பாதுகாத்திருக்கிறார். அதே போல் சுமதி சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் அவங்க கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. அவங்க ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக ஜெபிச்சோம். கத்தர் நேற்று தினத்தில் அவங்க சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு அவங்க டிஸ்சார்ஜ் ஆக முடியாது கத்தர் கிருபை செஞ்சாங்க. அல்லேலூயா. இதுக்காக சோதரிப்பமா சோதரம் சோதரம் சோதரம். வியாதிப்பட்டவர்கள் மேலே கத்தருடைய கரை இறங்குகிறது. கத்தர் நன்மையான காரியங்களை செய்கிறார். போக்கிவத்தை கத்தர் பாதுகாக்கிறார். கத்தாவே, உங்களை உறவினர்கள், உங்கள் தகப்பன்மார்கள், தாய்மார்கள் யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் பேர் நீங்க சொல்லுங்க. கர்த்தர் சுகத்தை கட்டளையிடுவா, தேவன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவா. நான் அவளுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணி என்று பார்க்கிறோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, இந்த வேளை வியாதிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதிகாரம் 3 வசனத்தில் இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கும்போது அந்நிய பாஷை ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் சொன்னாரே, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். உன் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அல்லேலூயா. ஆமே. இன்றைக்கு அந்த வார்த்தை ஆராதனை வேளை உங்கள் எல்லாருக்கும் சபைக்கு தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிறீங்க, கர்த்தர் வெறுமையாக அல்ல, நிரப்பி அனுப்ப போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நிரப்பி அனுப்புவார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேலை கர்த்தாவே, பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே ராமலிங்கையாக்காக ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவீராக. Heal in the name of Jesus. அதே போல ராஜாவுடைய அப்பாக்காக, அவங்க தாயாருக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் ஒரு பலப்படுத்துங்க, பரிபூர்ண சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும்பா. அதே போல சகோதரன் சுகுமாரனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நன்மையான காரியங்கள் செய்யுங்க டாடி, அற்புதம் செய்யுங்க, சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. ஹார்ட்ல ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா போய் ஜெபம் பண்ணோம், அந்த ஹார்ட்ல ஓட்டையும் காணும் ஒன்றும் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சீரியஸ், அவர் மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு நான் மறிச்சு போயிட்டா சித்தப்பா வீட்டுக்கு போயிடுங்க, என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாராம். நாங்கள் போய் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, என் சகோதரன் கர்த்தாவே பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கட்டளையிடுங்க, காயப்பட்ட கர்த்தர் நீட்டி தொட்டு சுகமாக்குங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணோம். இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார், சுகத்தோடு வைத்திருக்கிறார், பலத்தோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, அதே போல அஞ்சலி சிஸ்டர் சொன்ன ஒரு சகோதரி கேன்சர்ல 4th ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. உங்க கரை இப்போது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவங்க பேர் அறிக்கை செய்யுங்க சிஸ்டர், அறிக்கை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், ரிசல்ட் சொல்லலாம், இவருக்கு பிரச்சனைன்னு சொல்லி. நிஷாந்த் மாமியாருக்கு சொன்னாங்க மூளை ரத்த கசிவு இருக்குன்னு சொன்னாங்க. இதே காமாட்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. போய் ஜெபம் பண்ணோம்.
அலேலூயா. ரத்த கசிவுல ஒன்றே இல்லை, ஒரே வாரத்தில் அலேலூயா அவங்க ஆஞ்சிலாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றே இல்லை, நார்மலாக இருக்காங்க சொல்லிட்டு ஒரு பக்கம் கை கால் வரலன்னு சொன்னாங்க. கர்த்தர் சுகத்தை கொடுத்து டிஸ்சார்ஜ் ஆக முடியாது, கர்த்தர் கிருபை செய்தார். இயேசுவின் நாமத்தினால இப்போது ஆண்டவரே வியாதி பட்டவர்கள் மேல உங்க கருத்தை நீட்டுகிறோம். இயேசுவின் பிசாசின் பிடியில இருக்க மக்கள் மேல உங்க கருத்தை நீட்டுகிறோம். கட்டுகள், பாவ கட்டுகள், வியாதிகள் மேல ஆண்டவரே வியாதிஸ்தர் மேல உங்க கரம் இப்போது நீட்டப்படுவதாக. எங்க கரம் அல்ல, உங்க கரம் இப்போது தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினால heal in the name of Jesus. நான் அவளுக்கு ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை வர பண்ணி என்று பார்க்கிறோமே. நானே அவன் பரிகிற கர்த்தர் சொன்னீங்களப்பா. ஆண்டவரே தழும்புகளால் சுகமாகிறோம் என்று பார்க்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா 100க்கு அதிபதி சொன்னாங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்கார சொஸ்தமோ. ஆண்டவரே இன்னைக்கு நாங்க சொல்றோம், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு நாங்க அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சகோதரி காந்தி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கட்டளையிடுங்கப்பா. அவங்க விண்ணப்பம் வச்சிருக்கிறாங்க, அவங்க வீடு பட்டாக்காக எவ்வளோ அலைஞ்சிட்டு இருக்காங்க, பட்டா கிடைக்கணும் அவங்க சொல்லி ஜெபிக்க சொன்னாங்க. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடணும், அவங்க பட்டா கிடைக்கணும். நரேஷோட ஒய்ஃப்க்கு தேவன் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடணும். இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே யாரெல்லாம் பேர சொன்னாங்களோ எல்லாருக்கும் சகல தேவையை சந்திப்பீராக. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டு நான் உன்னை குணமாக்குவேன்னு சொன்னீங்களப்பா. விண்ணப்பத்தோடும் ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளை விண்ணப்பத்தை கேட்டு பெரிய காரியங்கள் செய்வீராகப்பா. அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. அஞ்சலி சிஸ்டருக்கு அந்த கத்தாவே மயிலை பாரதிநகர் பள்ளியில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும். அற்புதம் செய்யுங்க. எப்பத்தாவின் தேவன் ஆண்டவரே அந்த பிடிவாதம் பிடிக்கிற அந்த அதிகாரியை தொடுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக. அற்புதம் செய்யுங்க. ராஜாக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு வர வேண்டிய வருமானங்கள் ஆண்டவரே இந்த லாஸ்ட் மந்த் அந்த 15 days salary வரணும், உதவி செய்வீராகப்பா. நல்ல ஒரு நிரந்தரமான நல்ல ஒரு ஹைக் சேலரியில் ஆண்டவரே கிடைக்கணும், உதவி செய்வீராகப்பா. அற்புதம் செய்யுங்க. என் பிள்ளைங்க ஆண்டவரே ரகசியமா நிறைய காரியங்கள் விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறாங்க, வெளியே சொல்ல முடியல, ஆனால் ஆண்டவர் உமக்கு சொல்றேன் என்று சொல்லி இருதயத்தில் அவங்க விண்ணப்பத்தோடு வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. யாரும் பார்க்கல, ஆனால் ஆண்டவர் இருதயத்தோட நினைவுகளை அறிந்திருக்கிறா. கர்த்தர் உன் நினைவுகளை அறிந்திருக்கிறா. சில பேருக்கு சொல்றாரு, உன் நினைவுகளை அறிந்திருக்கிறேன், நான் உன் வீட்டுக்குள்ள வரப்போகிறேன், உனக்குள்ள வரப்போகிறேன், உன்னோடு கூட நான் ஆளுகை செய்ய போறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஒரு சில பேருக்கு சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. அல்லேலூயா. ஒரு சில பேருக்கு சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு சில பேர் சொல்றாரு, நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு இந்த வார்த்தைகளுக்காக நன்றி நன்றி. சில பேர் சொல்றாரு, புதிய காரியத்தை செய்ய போகிறேன், நன்மையான காரியங்களை செய்ய போகிறேன். Receive name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருங்கள். கர்த்தாவே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஹல்லேலூயா. இப்போது கூட சாட்சி நேரம். கர்த்தர் எல்லாருமே சாட்சி தான், அதனால லைனா வந்து சுருக்கமாக உங்கள் சாட்சிகளை சொல்லுங்க. நம்ம காலதாமதமாக ஆரம்பித்தாலும் சரியான நேரத்துக்கு 11:30க்கெலாம் பாஸ்டர் முடிச்சுடுவாங்க. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லிட்டேன், அவங்க என்ன கொடுத்தாலும் அதுக்கேற்ற போல் நீங்கள் முடிங்க என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். ஸோ அப்படியே சாட்சியாக வந்து சொல்லுங்கள், சாட்சி சொல்லுவாங்க. சுருக்கமாக எல்லாருமே சாட்சி சொல்லணும். ஆமென். சொல்லுவீங்களா? கர்த்தர் இத்தனை வருடம் முதல்ல நான் சாட்சி சொல்கிறேன், அது எல்லாருக்கும் முன்னாடி நான் தான். ஆமென். கர்த்தர் எங்களை உயிரோடு வச்சுருக்காருன்னா அவருடைய கிருபை. ஒரு வீட்டுக்கு அப்படி தான் நாங்கள் டெலிவரன்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஆழ்ந்தூர் பக்கத்தில் வரும்போது பிரச்சனைகள் போராட்டத்தோடு அந்த ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, கூப்பிட்டாங்க. நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ கரெக்டாக அந்த ஆதம்பாக்கம் உள்ளே நினைக்கிறேன் வரும்போது ஒரு தம்பி குடிச்சிட்டு வந்து, நாங்கள் ஒரு ஆட்டோவை பக்கத்தில் ஆட்டோ போயிட்டுருக்கு, நாங்கள் போயிட்டுருக்கோம்.
நேராக குடிச்சிட்டு வந்து என்னுடைய வலது காலுக்கு நேராக வந்து இடிச்சா ஒரு இடி. நாங்கள் ஸ்கூட்டியில் சின்ன ஒரு ரோடு, ஒரு 15 அடி இருக்கும், அவ்வளோதான். இடித்தான். என்னோட ஏற்கனவே லெஃப்ட்டு கால் உடஞ்சிது, உங்களுக்கு தெரியும். ரைட் காலை உடைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணான். அவன் இடித்த வேகத்தில் நான் அந்த கால் லெஃப்ட் எடுத்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் பம்பர் சொல்லுவாங்க, சின்ன பைப் தான், அதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. நான் விடித்த வேகத்தில் நாங்கள் தொப்புன்னு இப்படி விழுந்தோம். ஆப்போசிட்லேயே வண்டி வரல, வந்து ஃபுல் போதை. நாங்கள் பயந்துட்டோம். வந்து அவன் அடிச்சான் பிரேக்கை, நேராக ஸ்கிட்டாகி வந்து இடித்தான். நாங்கள் பயந்துட்டு இருந்தால் அவன் ஹெல்மெட்லாம் போடல, நாங்களாச்சும் 2 ஹெல்மெட் போட்டுன்னு இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் விழுந்தோம். கர்த்தருடைய கிருபையில் உள்ள காயங்கள் தான், சின்ன ஒரு லைட்டாக ஒரு சிராய்ப்பு தான். ஆனால் கர்த்தர் எங்களை எந்த விதத்தில் நாசமஸ்து அப்படி கர்த்தர் பாதுகாத்தார். இல்லையா? நாங்கள் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி கட்டு உடைக்கிறது, இந்த பிசாசினி போகிறதுல விடுதலாக்கும் பொழுது பிசாசு எங்களை என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். எங்களை எப்படி ஆச்சு பண்ணணும், பிசாசு கங்கன கண்ண என்னை உயிரோடு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பாதுகாத்தார். எவ்வளோ விபத்துக்கள் நாசம் வசத்திங்க. ஆனால் நான் வண்டி ஓட்டினா செம்ம ஃபாஸ்ட் தான் ஓட்டு போவேன். ஸ்கூட்டி தான், ஸ்கூட்டிலே 80 ஓட்டுவேன் நான். ஆனால் நீங்கள் பெரிய பைக்கில் 120 140 ஓட்டுறீங்க, ஸ்கூட்டிக்கு அது பெருசு தான். ஸ்கூட்டிலே 80, அதான் எனக்கு பியூட்டி. அல்லேலூயா. ஸோ கர்த்தர், அதுவும் எங்கள் வீட்டை நாங்கள் தான் பறப்போம். ஸோ கர்த்தருடைய கரம் தான் எங்களோடு கூட இருந்தது, கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அவன் நன்மையான காரியங்கள், அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயங்கள் சொல்ல போனா ஏராளம். சரீரம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்தொன்றே மகிமைப்படுத்துவீராக. ஆவியானவர் எங்கே உண்டோ, ஆவி ஆத்மா சரீரம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்தொன்றே மகிமைப்படுத்துவீராக. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோமே. இப்பொழுது கூட உங்க வல்லமை ஆண்டவரே, உங்க அபிஷேகத்தின் காரியங்கள் மத்தியில் இருந்து வழிநடத்தப்படுவோம் ஆச்சரிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், ஆராதனை பகுதி, ஆண்டவரே சாட்சி பகுதி, தேவனுடைய வார்த்தை பகுதி, அறிவிப்புகள் எல்லாவற்றையுமே தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசியில் நாம் வந்திருக்கிறோம்ப்பா. என் தேவன் தாமே சுத்திகரிப்பீராக, என் தேவன் தாமே பலப்படுத்துவீராக. நன்மையான காரியங்கள் செய்யுங்கப்பா, அற்புதங்கள் செய்வீராக. என் தேவனே, நன்றியுடமை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நாமத்துண்டே மகிமைப்படுத்துவீராக. மீட்பெரும் ரட்சகருமாக பேச ஜெபிக்கிறோம். வருகிற பிள்ளைகள் தலையில் நீக்கப்பட்டு கொண்டு வாங்க டாடி, நீர் கொண்டு வருவீராக. இயேசு நாமத்தினால் அற்புதங்கள் செய்து நாமத்தினை மகிமைப்படுத்தும். மீட்பெரும் ரட்சகருமாகிய அப்பா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.